பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த தனபால சபாநாயகராக்கி அழகு பார்த்தவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். பட்டியல் ஜாதிக்கு எப்பவும் அதிமுக தான் நெருக்கமா இருக்கும்னு சொல்ற பல பேருக்கு தென் மாவட்டங்களில் கொழுந்து விட்டு எரிந்த சாதி கலவரங்களுக்கு பின்னாடி அதிமுக செய்த அரசியலுங்கிறது தெரியாது. இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் அதிமுக இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கனிமொழி அவர்களுடைய தலைமையில் அமைச்சிட்டாங்க. அதே போல அதிமுகவின் சார்பில் பொன்னையன், வளர்மதி, நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்கள்லாம் கொண்ட ஒரு 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்தார். அந்த 10 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் கூட தலித் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் 44 தனித்தொகுதிகள் இருக்கிறது. 20% மேற்பட்ட மக்கள் பட்டியல் ஜாதி, பட்டியல் பழங்குடியின சமூகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் ஒரே ஒரு பட்டியல் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர் கூட இடம்பெறவில்லை. வன்னியர்களுக்கு, செட்டியார்களுக்கு தலா 2, முக்குளத்தோருக்கு 3, மற்ற சாதியைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தலா 1 என்ற விகிதத்திலே தேர்தல் தயாரிப்பு குழுவிலே கூட நியமித்த எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை புறக்கணித்திருக்கிறார். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட அதிமுகவினுடைய குழுவிலும் ஒரே ஒரு பட்டியல் சாதியைச் சேர்ந்த பிரதிநிதி கூட இடம்பெறவில்லை. இதுதான் அதிமுகவினுடைய அப்பட்டமான சாதி அரசியல் என்பது. திமுக கூட்டணியிலே ஏதாவது குழப்பம் வந்தால், தலித்துகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை குறிவைத்து இனியும் அங்கே இருக்கலாமா என்று கேட்பார்கள். ஆனால் இதே அதிமுகவில் தான் புரட்சி பாரதம் போன்ற தங்களை தலித்துகளின் அடையாளமாக காட்டிக்கொள்ளுகிற கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி வாயே திறப்பதில்லை. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஜனநாயகம் கூட அதிமுகவில் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிரூபித்திருக்கிறார்.